சொன்னதாக நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ, மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலும் தேவன் திரும்பவுமாக ஒரு விசை உங்கள் சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பேசுவதற்கு தேவன் சிறப்பாக தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் இந்த மாதத்திலே இந்த 3 நாள் ஆராதனையில் இருந்து நடைபெற்றது எல்லாமே தெரியும். அன்றைய நாளிலே சில வார்த்தைகளை எனக்கு பேச முடியாத நேரம் காணாததுனால அதனுடைய ஒரு தொடர்ச்சியான நான் இன்றைக்கு ஒரு செய்தி எடுத்து அதை எனக்கு பேசுறதுக்கு 2 மணி நேரமாக வேண்டும். தேவன் தாமே ஒரு சின்ன ஒரு வார்த்தை இன்றைக்கு காலங்களும் நேரங்களும் கடந்து போகிறபடினாலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை தேவன் தாமே பேசுவாராக கொஞ்சம் சொல்வதை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்தை 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கிறோம். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். தேவன் நாமே அவருடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுகிறார். பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிற அறிவுரை நாங்கள் கேட்கிறோம். தேவன் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அது ஒரு தலைக்கு அலங்காரமான மொழியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால், எங்களுடைய தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால், கர்த்தருடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிப்போமானால், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு எதிர்காலத்தை தேவன் எங்களுக்கு கொடுக்கும். ஏனென்றால் நான் கடந்த காலங்களில் பார்த்த ஒரு கதை, உங்களுக்கு கதை அல்ல, அது நிஜத்தை என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லணும் என்றால், இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் பெற்றோரை அவமதிக்கிறதை அல்லது பெற்றோருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறதை, அவர்களை கனப்படுகிறதை, எவ்வளவு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாகவோ எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, அதை குறித்து கொஞ்சம் கூட அவர்களுடைய கணக்கு இல்லை, துக்கம் இல்லை, தாய் தகவல் மேலே அன்பில்தான் சொல்ல முடியும். நிறைய என்ன, என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தாயாருடைய தந்தை, என்னுடைய சிறிய தாயாருடைய மகன், மூத்த மகன், அந்த குடும்பத்தில் 5 பேர். ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்கள் இந்துக்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு என்னுடைய சிறிய தாயார் இறந்து போனார்கள். இறந்ததற்கு முன்பதாக இறந்த யுத்தத்துக்கு பிறகு 2009ஆம் ஆண்டு பிறகு 2011ஆம் ஆண்டு அவர்கள் திரும்ப அவங்களுடைய வீடுகளுக்கு போய் வீடுகளை கட்டணப்படி ஜீவிக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் தாய் மகன் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை தெரியாது, அது அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை தெரியாது. பொதுவாக தாய் தகவல்களில் வருகிற பிரச்சனை என்னவா இருக்கும்னு எங்களுக்கு இதுவரை நாங்கள் கேட்டதும் இல்லை. என்ன பிரச்சனை எங்களுக்குள்ள, எல்லாத்துக்கும் வீடு வாசல் இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் பண பிரச்சனையும் என்ன அதுவும் தெரியாது.
அவங்களுக்கு போதுமான பணமும் இருக்கிறது. தாயும் மகனும் கிட்டத்தட்ட 16 வருடங்களாக பேச இப்படி எங்கேயாவது போகிறோன்னா ஒரே ஊரில் தான் இருக்கிறாங்க, முகமுகமாக சந்திப்பாங்க, தாயும் மகனும் பேசுவாங்க, உலகங்கள் கூட பேசுவாங்க. என்னுடைய சிறியதாய் மறைக்கிற அண்டு கூட வெள்ளனை அவர் 2 பேரும் போகிறாங்க ரோட்டில், அவர் எதிர வராங்க, ஒரு வார்த்தை கிடைக்கிறார். அன்று சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்கும். திடீர்னு அவங்களுக்கு மயக்கம் வந்தது. அவங்க கோல் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லி பார்க்கல காட்டுட்டேன். இந்த உடனே அவங்க இறந்துட்டாங்க. இப்போ இறந்த பிற்பாடு இவர் வாரார். பார்த்தீங்கன்னா அந்த 3 மாதத்துக்கு மூட்டம் அவர் வந்து இப்போ அழுகிறார். இப்போ அழுகிறாரு. மற்ற காரியம்லாம் செய்கிறாங்க. அதுக்குள்ள வந்து தெரியுன்னா அவங்களுக்கு வெட்டெடுப்பா அது செய்வாங்க, இது செய்வாங்க, தான தர்மங்கள் செய்வாங்க. ஒரு பழமொழி இருக்குன்னு சொல்லுவாங்க, கண் கட்ட உறவு. இது ஏன் அனுபவம் பாருங்க. உயிரோடு இருக்கைக்குள்ள என்னுடைய தாய் தகப்பனை நாங்கள் கனம் பண்ணுவதோ மதிப்பதோ, அவர்களுக்கு ஒரு நேரம் ஒரு 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 சோறை கொடுக்குறதுக்கு நாங்கள் என்ன பண்ண தவறி விட்ட நேரத்தில் மறைத்த பிற்பாடு நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், அவங்களோட பேரை சொல்லியோ அல்லது எங்களுடைய பணத்தை கொண்டுக்கிட்டு நாங்கள் பெரிய காரியங்களை செய்ய பார்க்கணும். அது ஒருபோதும் அவர்களுக்கு நன்மையை கொண்டு வருவது இல்லை. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியான பிள்ளைகள் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். அதனால் எங்களோட பிள்ளைகள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. நம்பிக்கை இருக்குது. தேவன் என்ன நாங்கள் இந்த தேவனுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் அப்படிங்கிற பிள்ளைகளை நடத்துவார். நம்பிக்கை இருக்கு நமக்கு. நம்ம அதை தான் வாங்கிக்கணும். ஆனால் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படியான காரியங்கள் இருக்கிறது, நீங்கள்லாம் இப்படியான காரியங்கள் செய்ய போவார்கள். இந்த பூமியில் வேதம் சொல்வது, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நீ என்ன செய்யணுமா, உன் தாயை தகப்பனையும் கனம் பண்ணுவாயா. நிச்சயமாக உங்களுடைய தாய் தகப்பனையும் பிள்ளைகள் கனம் பண்ண நம்பிக்கை. வேதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய செய்தி கேட்கணும். முதியவர்களே மற்றவர்களை மதிக்க கனம் பண்ணுங்க. தாய் தகப்பனை விசேஷமாய் தாய் தகப்பனை இந்த ஊழியக்காரர்கள் மதிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க. இப்போ நினைச்ச அவங்க தூக்கப்பட்டதுக்கு ஒன்றுமே நடக்க போகிறது. ஏன்னா அவங்க மனத்திரும்ப போகிறது கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு சத்தியத்தை, ஒருவேளை நாங்கள் சத்தியத்தை விசுவாசித்து வந்தோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் ஒருவேளை அவருக்கு மன்னிப்பு கிடைக்கும். எனக்கு தெரியாது, எப்படி எனக்கு தெரியாது, அது அது தேவனோடு இருக்கிற காரியம். ஆனால் பாருங்க, அப்படியான ஒரு சந்தர்ப்பம், அப்படியான ஒரு காலத்தை அவர்கள் நேரத்தை அமைத்துக் கொள்வதும் இல்லை. ஆனால் தேவ ஜனங்களாக நாங்களோ அப்படிப்பட்டவர்களாக இருக்க கூடாது. அந்த பிள்ளைகளை இதனுடைய வார்த்தையினாலே வளர்க்க வேண்டும். அது ஏனென்றால் அது பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையினாலே வளரும் பொழுது அது அவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை, அந்த கலைக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கும். ஏன்னால் வாணிபரை என்ற இடத்துல ஒரு வசனம் சொல்கிறது, நாங்கள் அதை வாசிப்போம். வாணிபரின் அலங்காரம் என்று வாணிபரின் அலங்காரம் நீதிமொழிகள் 20ஆம் வசனம், 20ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். வாணிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதியவர்களின் மகிமை அவர்கள் நன்மை. வாணிபருடைய அலங்காரம் என்னவா இருக்கிறதா, அவருடைய பராக்கிரமம். பராக்கிரமம் என்றால் என்ன? பராக்கிரமம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையினாலே அவர்கள் தேவனுடைய வார்த்தையாலே ஜீவிப்பது இல்லையா? அவர்கள் தேவனுடைய வார்த்தையினாலே நாளை என்ன செய்யும், தன்னுடைய தாயின் தகப்பனுக்கு கீழ்ப்படிவது, தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக அவர் இருப்பது. அதுதான் அவருடைய அலங்காரம். அல்லது ஸ்டைல் பண்ணுறது அவருடைய அலங்காரம் கிடையாது இல்லையா? நாங்கள் தலைமுடியை வெட்டி அப்படி இல்லை செய்யலாம், அது அலங்காரம் இல்லை. நல்ல பிள்ளைகளாய் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி, தாய் தகப்பனுக்கு பயந்து, சபையோருக்கு இணங்கி, சபையினுடைய ஊழியக்காரனுக்கு இணங்கி
ஊழியக்காரனுடைய சொல் கேட்டு நடப்பது தான் காதுகளுடைய அலங்காரம். காதுகளுடைய அலங்காரம் அவருடைய பராக்கிரம், பலசாலிகள், ஜெப வீரர்கள், வாலிபர். இன்றைக்கு நாங்கள் நம்ம சபையெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா வாலிபர் தேவனம் ஏதோ 2 வார்த்தை பேசுவாங்க. தினத்துக்கு வாசிக்க சொன்னால் அப்படின்னா வாசிக்கணும். நாங்களும் அடிக்கிறது எவ்வளோ சொல்லி பார்த்துக்க முடியாது. தாய் தகப்பன்னு சொல்லி பார்த்துக்கணும். சில வேளை தாய் தகப்பனுக்கு சபையில் எப்படி நம்ம சபையில் வச்சு அதை பற்றி பேசுனா தாய் தகப்பனுக்கு போகணும். எங்களோட பிள்ளையில் சபைக்கு முன்பாக எழுந்திருந்து இப்படி அவங்க சொல்கிறா எங்கள் பிள்ளையை அவமானப்படுத்தும் போது நீவனத்தில் ஒருபோதும் உங்களுடைய பிள்ளைகளை அவமானப்படுத்துவதற்காக சபையில் ஊழியக்காரர்கள் அப்படி பேசணும் சொல்ல மாட்டோம். ஏன் எங்களுடைய பிள்ளைகள் தேவனுடைய வாழ்க்கையை வளர வேண்டும் என்பதற்காக நாங்கள் பேசுகிறோம். அவர்கள் நல்லவர்களாக தேவனுக்கு பிரியமானவர்களாக அவர்கள் வளர வேண்டும். அதுதான் முக்கியம் நமக்கு. அல்லது வாழ்க்கை அவர்கள் இஷ்டத்துக்கு நடக்கும். ஏன்னா இங்கே ஒரு வசனம் பாருங்க, வேதம் சொல்லுகிறது எப்படி 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11 இருந்து 15 வரை நாங்கள் வாசிக்கலாம். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று நீ முறையிடுவாய். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. கடைசியில இப்படி ஒரு நிலைமைக்கு என்னுடைய பிள்ளைகள் போகக்கூடாது என்பதற்காகத்தான் சபையிலே ஆவிக்குரிய தகப்பன் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற புத்திமதி. பிள்ளைகளை அதாவது இன்னொரு காரியங்களும் சொல்வதே நான் இது ஆலோசனையாக சொல்கிறேன். ஊழியக்காரனுடைய துறைகளை என்னுடைய பிள்ளைகள் முன்பாக பேசணும். ஒருவேளை ஊழியக்காரர் ஏதாவது ஒரு காரியம் சொல்லியிருந்தால் அவரை பற்றி நீங்கள் குறை கொடுதோ அல்லது அவரை பற்றி ஏதாவது ஒரு காரியம் குறையாக நீங்கள் பேசுகிறாங்க நம்முடைய பிள்ளைகள் முன்பாக அவர்களை வைத்துக்கொண்டு பேசுகிறாங்கன்னா ஒரு நாளும் பிள்ளைகள் அந்த ஊழியக்காரனை செய்ய மாட்டாங்க, கனம் மதிக்க மாட்டாங்க. ஏதாவது அவர்கள் சின்ன பிள்ளைகள் எதை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், எதை நாம் பேச அவர்களுடைய செவிகளை கேட்கிறார்களோ அது அவர்கள் இருதயத்துக்குள்ளே போய் அது அவர்கள் வளர்ந்து பெரியாளாகும் வரைக்கும் இன்றைக்கு நான் அதனை அனுபவிக்கிறதாக சொல்லுகிறேன். இது எல்லாமே என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கும் அப்படியாப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் கல்யாணம் கட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு கூடியிருக்காங்க. என்னடா வீடுகளிலே தாய் தாப்பா ஏதாவது ஒரு சபையில் ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஊழியக்காரர் பேசுகிறாங்கன்னா ஏதாவது ஒரு சிறு தவறை பிடித்து கொண்டு அதை அப்படியே போய் வீட்டில் போய் பேசுவாங்க. இப்போ கணவன் மனைவி அல்லது கணவன் சிஸ்டமாக இருக்குன்னா கொஞ்சம் 4-5 பேரோட பேசுகிறாரு. பிள்ளை மனைவி வந்துகிட்டே பேசுவாங்க. இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஏதாவது இருந்தால் நீங்கள் நேரடியாகவே ஊழியக்காரர்கிட்ட பேசுங்க. அல்லது நீங்கள் உங்களுடைய கணவரோடு பேசிய பிள்ளைகள் முன்பாக அப்படி செய்திருந்தார் அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதல்ல என்றால் அவர்கள் மத்தியிலே ஊழியக்காரர்களை பற்றியோ அல்லது மற்றவர்களை பற்றியோ இல்லை விசுவாசிகளை பற்றியோ அல்லது மற்றவர்களை பற்றியோ அவர்களுக்கு ஒரு தவறான எண்ணத்தை கொண்டிருப்பார்கள். அதை அந்த தவறான விதையை விதைக்க வேண்டும். அது விளைச்சி அதை நம்ம விதைப்போம்னால் அது மரமாகி கடைசியில் வேதம் சொல்கிறது கோடாரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருப்பது. அது கூட அது தேவன் என்ன செய்வாரா வெட்டி போடுவதுன்னு சொல்லுவாங்க. ஆகையினாலே பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தையானது எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது, வேதம் எங்களுக்கு என்ன போதிக்கிறது, அதை நாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறோம். விசேஷமாக காகிதமும் இதில் எங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்குது. பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவர்களை சரியான முறையில் வளர்ப்பது எங்களுடைய தலையாகிய கடமை. அது வேதம் எங்களுக்கு தெளிவாக பொறுத்து கொடுக்கும். அதில் வளர்ப்போம். முதியோர்களை இல்லை மதிக்க பிள்ளைகளை கற்றுக் கொடுங்க. சில காரியங்களை நாம் யாரோடு எதை பேசணுமோ அதை
அவர்களோடு பேசுவோம், பிள்ளைகளோடு பேசக்கூடாது. அவர்கள் நாளைக்கு இருந்து நின்று அந்த ஊழியத்தையும் அந்த ஊழியக்காரனையும் சபையோடு என்ன செய்வார்கள், தூற்றுவதாக வருவார். அதனால் அப்படியான தவறுகளுக்கு தாய் தகவனாக நாங்கள் ஈடுபட வேண்டும். என்னை இப்படி சொல்லுங்கள், நாங்கள் அப்படி ஈடுபட. ஏன்னா ஒரு காலத்தில் நாங்கள் அப்படி செய்திருந்தாலும் கூட இப்பொழுது தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு வரும்பொழுது, தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு எச்சரிக்கும் பொழுது நாம் அதில் மிகவும் கவனமாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் இழந்து விட்டோடு வைங்களேன். இப்போ என்னுடைய சிறிய பாருங்க, இப்போ அவருக்கு ஒன்றும் சரி செய்யறாங்க. இப்போ செய்யணுமா, ஒருவேளை அவர் உயிரோட இருந்தால் ஒருவேளை இப்பொழுது அவர் மன்னிப்பு கேட்கலாம், போயிட்டு இல்லையா, என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு கேட்கலாம், அவர் பேசலாம் இல்லையா. இல்லை, முடிஞ்சு போச்சு, ஒன்றும் செய்யலாம், ஒன்றுமே செய்யலாம். அதே போல் ஒரு சம்பவம் கூட எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் அதுக்கு தெரியும், அந்த இருக்கிறார். அவர் எங்களோட வீடும் அது எங்களோட இன்னொரு சகோதரி வந்து நாங்கள் கொடுப்போம், தனியாக 4 மணி இருப்பாங்க. அந்த சகோதரிய வீட்டுக்கு நடுவில் ஒருத்தர், அவங்களும் கிறிஸ்தவர்கள், அவங்களோட பௌத்தம். அவருடைய தாயார் ஒரு மகள் இருக்கிறார், வீட்டோட இருக்கிறாங்க. அது பெண் பிள்ளை இருப்பாங்க, இது ஆண் பிள்ளை, இது பெண் பிள்ளை. அந்த தாயார் என்ன செய்வாங்கன்னா விடிய காலையில் 4 மணி 5 மணிக்கு எழுந்து இவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க. சமைக்கிறதுலேருந்து அவங்க வேலைக்கு போவாங்க, பிள்ளை ஸ்கூலுக்கு போவோம், எல்லா காரையும் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மகன் என்ன செய்வாங்கன்னா அவங்க எழுப்புறது, அவள் குளிப்பா, அதில் உடுப்புலாம் எடுத்துட்டு ரெடியாக செய்வாங்க, வேலைக்கு போகிறதுக்காக மட்டும் தான் ஆயிட்டாங்க. இதை தாயார் என்ன செய்வாங்க, தாயார் என்னாவது என்ன சாமான் வழியில் வச்சுட்டாங்க, ஒரே பேச்சு தான். பேச்சுட்டு சும்மா லேசாடி பேச மாட்டோம். இங்கேருந்து பேசணும், அந்த 2 வீட்டுக்கு கேட்கும், எங்களோட வீட்டுக்கு கேட்போம், நம்ம மற்றோட வீட்டுக்கு அப்படி கற்றுவார். சிங்களம் கௌதமதாக்கள் அப்படி கற்றுவார். இனி இல்லைன்ற மாதிரி காசு நேரம் முடிஞ்சது சொல்லி இனி இல்லைன்னு கற்றுவார். அவன் போன பிற்பாடு இவ அந்த அம்மா என்ன செய்ய பக்கத்தில் சொல்லி வந்து அழகா அவரோட கண்ணில் தண்ணி வடியாது, ஆனால் இருதயத்தில் தண்ணி வடியாது. இப்போ இறந்து 4 மாதம் ஆயிடுச்சு, ஒரே மாதத்தில் இறந்தார். இன்றைக்கு இவன் அழுகிறான், ஐயோ என்னுடைய அம்மா இருந்திருந்தா எனக்கு எல்லாமே செய்து கொடுத்தான். விடிய எழுப்பி சமைச்சு சாப்பிட்டு நடந்து கொடுத்து துணிலாம் காயப்படா, மழை வந்து எடுத்துகிட்டு வருவா. இன்றைக்கு அப்படியே என்னைக்காவது ஒரு படம் காய போடுறாங்க, பிள்ளைங்க வரைக்கும் மழை நினைச்சு அப்படியே முடியாது. இழந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப மீட்பு இழந்தா இழந்ததுதான். அவங்க யார் எந்த மதமாக இருக்கலாம், எந்த ஜாதியாக இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தாய் தகப்பன் உறவு ஒன்று தான் இல்லை இல்லையா. அதை நாம் எதை இழந்தோமோ அதை நாம் திரும்பி பெற்றுக்கொள்ள முடியாது. இவரோட இருந்தால் செய்யணும், இல்லைன்னா முடியாது. திரும்ப நீங்கள் வருந்தியும் பிரச்சனை, பிரயோஜனம் ஏசா மாதிரி வித்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். அவன் போய் கெஞ்சிறான், ஏதாவது இருக்கா, ஏதாவது ஒன்று இருக்கான்னு கேட்டா இல்லை, முடிஞ்சு. ஏசாக்கே அப்படின்னா எங்களுக்கு அப்படின்னு பார்த்துக்கணும். அதனால விதமானே நாங்கள் பெற்றோராக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். இப்படி அநேக காரியங்கள், அநேக சம்பவங்கள் நிறைய இருக்கிறது, உண்மையில் நடந்துபடி தான் இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாக நாங்கள் அதற்கு மாறாக தேவனுடைய வார்த்தையோடு, எங்களுக்கு அழகான தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அருமையான தீர்க்கதரிசி இருக்கிறார், அவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம், செய்திகளை நாங்கள் கேட்கிறோம். என்னுடைய வாழ்க்கை ஜீவத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் அங்கே வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதிலே நாம் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார்.